இப்படியெல்லாம் பயங்கர கஷ்டப்பட்டோம். ஆனால் இன்னைக்கு கர்த்தர் நம்மளை எப்படி வச்சிருக்காரு? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்கெல்லாம் சொந்த வீடு வரப்போகுது. விசுவாசிக்கிறீங்களா? உயிர்த்தெழுதின் வார்த்தை தான். எல்லாருமே யூ ஆர் கோயிங் டு பி பிளெஸ்ட். ஒருத்தரும் வாடகை வீட்டில் இருக்கக்கூடாது. நான் சொல்கிறேன் சார், ஆண்டவர் கூட சீஷர்கள் இருந்தாங்க கரெக்டாக, உயிரோடு இருக்கும்போது. அவங்களுக்கே தெரியாது ஆண்டவர் மரித்து உயிரோடு எழுந்துவார்னு தெரியாது. உண்மைதானே? அவங்களுக்கே தெரியாது உயிரோடு இருக்கும்போது இவர் மரித்து உயிரோட எழும்புவார்னு தெரியவே தெரியாது. அதே போல் ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கே தெரியாது நீங்கள் எல்லாத்துலேருந்து உயிரோடு எழுந்து வரப்போகுது. விசுவாசிக்கிறீங்களா? மொத்தமாக போய் சீசர்கிட்ட சொல்லுப்பா, நான் உயிரையோட எழுச்சிட்டேன் சொல்லலாம்ல. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, வேதிரிடத்திலும் கர்த்தர் அதே மாதிரி தான் சொல்கிறாரு. உங்களுக்கும் ஸ்பெஷல் இன்விடேஷன் உங்களுக்கு கொடுக்குறாரு. விசுவாசிக்கிறீங்களா? அவருக்கு விரோதமான சில காரியங்கள் பண்ணிட்டேன், அவர் அறியாமே இருந்துட்டேன், நான் கிட்ட போகிறதே இல்லைன்னு நினச்சிக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, ஸ்பெஷல் இன்விடேஷன் உங்களுக்கு கொடுக்குறாரு. விசுவாசிக்கிறீங்களா? நீ விழுந்த பிறகும் கர்த்தர் உங்களுக்கு புதிய துவக்கத்தை கொடுப்பார். விசுவாசிக்கிறீங்களா? பிரைஸ் லார்ட். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உயிர்த்தெழுதின் வாழ்த்துக்கள். ஹலோ, நிறைய பேர் தூங்கிக்கிறீங்க, உயிராகவே ஆகலையே. பக்கத்தில் அப்படி இருந்தால் அப்படி உள்ளே போயிருந்தா தூங்கி தட்டி எழுப்பிவிடுங்க. பிரதர் உயிர்த்தெழுதின் வாழ்த்துக்கள், ஏஞ்சிருங்க. தூங்கினே இருக்க போகிறாங்க. நிறைய தலைகளை காணோம். ரைட்டு, அவங்க ஒன்றும் உயிர் அடையலை போல், தூங்கினே இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, ரைட். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன ஸ்பெஷல் இன்றைக்கி? இல்லை, அந்த ஈஸ்டர் ஸ்பெஷல் எல்லாருக்கும் தெரியும். உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷலுன்னு போனால் தான் தெரியும். எவ்வளோ தொங்க விட்ருக்காங்கன்னு தெரில, வழியெல்லாம் என்னென்னா கட் பண்ணியிருக்காங்கன்னு தெரில, எந்த பார்ட்டு வாங்கி சமைக்கிறதுன்னு தெரில. கரெக்டாக அதுதான் இப்போ மண்டியில் ஒரே ப்ரெஷராக இருக்கும். எதை வாங்கி சமைக்கலாம்? டெய்லி இதை சாப்பிட்றோம் அதை சாப்பிட்றோம். ஆனால் இன்றைக்கி எதுனா ஸ்பெஷல் ஐட்டமாக சாப்பிட்ணும். ரைட். எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க எங்களுக்காக? ஜெபிக்கிறீங்களா? ரைட். எங்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி என்னன்னா, 17 வருஷமாக நாங்கள் ஒரு இடத்துல இருந்தோம். எங்கே இருந்தோம்? 17 வருஷமாக நீலாங்கரையில். நான் பேச்சுலராக இருக்கிற காலத்துலேருந்து இருக்கேன் ஒரு வீட்டில். அப்புறம் அந்த வீட்டுக்கு வந்து ஒரு 4 இயர்ஸ் கழிச்சு, முக்கால்வாசி பேர் நீங்கள் வந்திருப்பீங்க என் வீட்டுக்கு. நிறைய பேருக்கு அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்னென்னா, பீட்டர் சாருடைய வீடு போல் அது அப்படின்னு நினச்சிருந்தாங்க. நாங்களும் அப்படி தான் சொல்லியிருந்தோம். எங்கள் வீடு தான் பிரதர், ஓன் ஹவுஸா? ஓன் ஹவுஸ் தான் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த ஏரியாவில் தெரியாதவங்களுக்கே கிடையாது. ரெகபோத்னா எவ்ரி ஒன் நோஸ். அந்த ரெகபோத்துக்கு மியூசிக் படிக்கணும்னா ரெகபோத்துக்கு போங்க. அவங்க ஒரு முஸ்லீம் தான். சொல்லியிருக்கேன் அவங்களுக்கு என் ஹவுஸ் ஓனரை பற்றி. நான் சப்போர்ட்டாக இருந்தாங்கல்ல எனக்கு, அவங்கள பற்றி சொல்லியிருந்தேன் நான். திடீர்னு எங்களுக்கு எப்பவும் வருஷம் 11 மந்த்ஸ் ஒரு தடவை அக்ரிமெண்ட்டு ரினிவல். திடீர்னு போன வாரம், இந்த மந்தோடு முடியுது, கூப்பிட்டாங்க. நான் என்ன நினச்சேன், சரி இந்த அம்மாவுக்கு எனக்கும் நிறைய அப்பப்போ டஃப் நடக்கும். அப்போ போய் நான் எதனா கொஞ்சம் இறங்கி போனால் இறங்கி போயிடுவேன். எவ்வளோ கேட்குறீங்க? சரி இந்தாங்க பிடிங்க அப்படின்ட்டு போவேன். பட் கொஞ்ச நாளாகவே என் மைண்டில் ஒரு டிஸ்டர்ப், இந்த ஏரியா விட்டே போகணும் அப்படின்னு எனக்குள்ள ஒரு டிஸ்டர்பு. கரெக்டாக அவங்களும் கூப்பிட்டு, நான் எங்கே போனாலும் லீனாவோட தான் போகிறது, குறிப்பாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசுகிறதுக்கு.
கூப்பிட்டாங்க, வாங்க பிரதர், வாங்க பீட்டர், உங்ககிட்ட பேசணும், ரினிவல் வருகிறது. எனக்கு இந்த பொம்பளை ஃபோன் பண்ணாலே டென்ஷன் தான் ஆகும். சரி ரினிவல் வருது, மேலே எக்ஸ்ட்ரா ஒரு 10,000 கேட்டால் கூட கொடுத்துட்டு இருக்கலாம் அப்படின்னு என் மைண்டுக்குள்ளே தாட். கூட ஒர்க் பண்ணுறவங்களாம் எப்போவுமே சொல்லுவாங்க, சார் கொஞ்சம் பார்த்து பேசுங்க அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க. சரி போய் வாங்க உட்காருங்கன்னு சொல்லிட்டு நான் இப்படி போய் ஷார்ட்டில் உட்காந்துட்டேன். லீனாவெல்லாம் ஷார்ட்டில் வர முடியாதனால இப்படி வந்தாங்க, வழி இல்லை. அவங்க வந்து உட்கார்றதுக்குள்ளே, பீட்டர் எனக்கு வீடு வேணும், நீங்கள் வெக்கேட் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டாங்க. நான் உடனே அடுத்த செகண்டே பாவம் அவங்க உட்கார கூட இல்லை, இப்படி வந்து இப்படி உட்காரணும்னு நினச்சாங்க. தேங்க்யூ மேம் அப்படின்ட்டு வெளியே வந்து, இது அவங்களும் எதிர்பார்க்கல என் வாயிலேருந்து. அடுத்த செகண்ட் வந்துட்டு என் பசங்கிட்ட எல்லாம் இருக்காங்க, ஏய் நம்ம வீடு காலி பண்ண போகிறோம் அப்படி. ஆனால் வாத்தியார்களுக்கெல்லாம் பயங்கர அதிர்ச்சி. என்ன சார் சொல்கிறீங்க அப்படியா அப்படி. ஏன்னா நிறைய பேர் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணி இழுத்து மூடிட்டு போனவங்க உண்டு. ஆனால் கர்த்தர் வந்து இந்த ரெகபோத்தை ஆசீர்வதித்து இதன் மூலமாய் அநேக ஊழியங்கள் கட்டப்பட்டிருக்கு. இது நம்மளால் இல்லை, அவரால். ஸோ அவருடைய அழைப்பில் நம்ம நின்றதுனால பண தேவைகள் எல்லாம் சந்தித்தார். நான் ஒரு சூட்கேஸோடு தான் போனேன் அந்த வீட்டுக்கு. ஒரு டாட்டா ஏஸ் வந்துச்சு ஒரு பியானோவை காலி பண்ணுறதுக்கு. அந்த பியானோவோட என் சூட்கேஸும் போச்சு அந்த வீட்டுக்கு. ஆனால் இன்றைக்கி பெரிய பெரிய லாரி வேணும். அதெல்லாம் நான் நினச்சி பார்க்கும்போது, என்னடா இது இவ்வளோ ரூமு, கீழே 3 மேலே 3, மொத்தம் 6 பெட்ரூமில் நான் வாழ்ந்துனுக்கிறேன். யாருன்னா அப்படி வாழ்கிறீங்களா? கர்த்தர் அப்படி தான் அந்த இடத்த ஆசீர்வதிச்சார். நம்ம இருக்கிறதுனால அங்கே தேவ பிரசனமும் இருந்தது. அநேக பரிசுத்தவான்கள் வந்து ஜெபம் பண்ணியிருக்காங்க, அப்பா அம்மா வந்திருக்காங்க, நிறைய பேர் வந்திருக்காங்க, நீங்களும் வந்திருக்கீங்க. உங்களுடைய ஜெபத்துக்கெல்லாம் நன்றி. அதற்கு தான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன். இவ்வளோ நாள் எனக்கு ஜெபிச்சிங்க, தொடர்ந்து ஜெபிங்க. பட் அது சொன்ன முச்ச பிறகு எனக்கு தூக்கமே வரல. எப்படி எங்கள் அப்பா இறக்கும்போது ஒரு மாதிரி பயங்கர படத்தில் இருந்தேன் நான், அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டை போயிடுச்சு. எப்படா என்ன பண்ண போகிறோம்? இந்த வீடு கிடைக்கிறது அவ்வளோ பெரிய கஷ்டம், கரெக்டுங்களா? வீட்டை கட்டிப்பார் கல்யாணம் பண்ணிப்பார். வீடை கட்டினவங்க எத்தனை பேர்? ஐயோ, ஓ அப்படியே வாங்கிட்டீங்களா? சரி ரைட்டு, ஓகே. நாங்கள் எங்கய்யா உங்களை மாதிரிலாம் கட்டுறோம், நாங்கள் அப்படியே பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். அது கூட நல்ல ஐடியா தான். ஆனால் அதுக்கப்புறம் நம்ம கட்டுவோம், எவ்வளோ எத்தனை லட்சம் கட்டுவோம், அது வேறு. பேருக்கு தான் சொந்த வீடு. எவ்வளோ பையா கடங்குதுன்னு கேட்டால் 1 கோடி ரூபாய் கடங்க இருக்குது சார். ஸோ அதுக்கப்புறம் அந்த வீடு கிடைக்கிறதுக்கு இன்றைக்கி டெக்னாலஜிலாம் மாறி போச்சு. அன்றைக்கெல்லாம் வந்து டெக்னாலஜி எப்படின்னா, வீட்டுக்கு வெளில போர்டு தொங்கும். இன்றைக்கி நம்ம எங்கே சுற்றினாலும் போர்டு தொங்காது, ஏன்னா எல்லாம் நெட்டில் வந்துச்சு. இதை ஆக்குபை பண்ணுறது தான் புரோக்கர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அப்புறம் நாங்கள் ரொம்ப போய் சில பங்களாங்கெல்லாம் பார்த்தோம். எல்லாம் 1 லட்ச ரூபாய்க்கு மேலே தான், 1.5 லட்ச ரூபாய்க்கு மேலே தான். நானும் லீனாவுடைய ஸ்கூல் பக்கத்துலேயே ஒரு பங்களா இருந்தது. ஆஹா எவ்வளோ பெருசு இருக்கு. நான் கூட லீனாகிட்ட சொல்கிறேன், லீனா 1 லட்ச ரூபா பே பண்ணுறேன், பரவாயில்ல முடி அப்படின்னா. அவர் சொல்கிறாரு 1.5 லட்ச ரூபா பிரதர். அவ்வளோ பெரிய வீட்டில் இப்போ இருக்குது பார்த்தீங்களா, இந்த கீழ் வீடு மேல் வீடு சேர்த்துங்களேன், இவ்வளோ பெரிய வீட்டில் 2 பெட்ரூம் வச்சா உங்களுக்கு எவ்வளோ கோவம் வரும்? அவ்வளோ கோவம் எங்களுக்கு வந்துச்சு. என்னடா இவ்வளோ பெரிய வீடு, தோட்டம் தென்னந்தோப்பு இருக்குது, எல்லாம் இருக்குது, கிணறு இருக்குது, ஆனால் 2 பெட்ரூம். எங்களுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாகி கடைசியில் நாங்கள் ஒரு இடத்துக்கு போனோம். அது எங்கன்னா, முன்னாடிலாம் நாங்கள் சொல்லுவோம் விஜய் வீட்டுக்கு 2 தெரு தாண்டி. விஜய்னா தெரியும்ல, எல்லாம் யாருக்கும் தெரியாது போல். என்ன உதயநிதி வீடு விஜய் வீடுலாம் அங்கே தான் இருக்குது. 2 தெரு தாண்டி இருப்போம் சொல்லுவோம் நாங்கள், முன்னாடி பக்கத்தில் இருக்கிறோம். கர்த்தர் இப்போ என்ன பண்ணாருன்னா, அதே தெருவில் எடுத்துன்னு போய் வச்சிட்டார். நாங்கள் போய் பார்த்தோம், ஒரு பங்களா பிடிச்சிருந்துச்சி. பட் இட்ஸ் ஓல்டு தான். அவங்க 75 ரூபா தான் கோட் பண்ணியிருந்தாங்க ஆன்லைனில். எங்களுக்கு 70 ரூபாய்க்கு ஓகேன்ட்டாங்க. ஸ்கூலுன்னா எடுத்துங்க அப்படிலாம் சொன்னவங்க. அவங்களுக்குள்ளே என்ன ஆச்சுன்னு தெரில. அவர் இந்த ஓனரே எனக்குள்ளே இருக்கக்கூடாதுன்னு எனக்கு ஒரு இது,
ஓனருங்கெலாம் குறைச்சல் தானே. எத்தனை பேர் இங்கே ஓனராகிறீங்க? இந்த ஓனருங்கெல்லாம் பக்கத்தில் இருந்தாங்கன்னா டெனண்ட்டுங்களை ஒரு வழி பண்ணிவிடுவாங்க இல்லை? இந்த வாடகையாருங்களை, ஏன் மோட்ரு ஓடுது, ஏன் பல்பு எரியுது கரெக்டாக, ஏன் கேட் சாத்தில், ஏன் முன்னாடி பைக் விட்டுக்கிறீங்க, ஏன் பின்னாடி காரை விட்டுக்கிறீங்க. நான் தெளிவாக இருந்தேன், ஓனரை இருக்கக்கூடாது. கர்த்தர் அதே மாதிரி ஓனரை தூக்கி போய் பெங்களூரில் போட்டார். இந்த ஏரியாலே ஓனர் இருக்கக்கூடாது. அதே மாதிரி எனக்கு ரொம்ப ஆசை என்ன தெரியுமா, மெட்ராஸ் ஹைவேஸ் ரோடு பார்த்துருக்கீங்களா, எவ்வளோ பெருசு இருக்கும், அந்த மாதிரி ரோட்டில் போகணுன்னு எனக்கு ஒரு ஆசை. அதே மாதிரி கர்த்தர் என்ன பண்ணாருன்னா, 2 லாரி நிற்கிட்டோம் சைடில், அப்பயும் கார் போகண்டான்ற மாதிரி பெரிய ரோட்லேருந்து தூக்கின்னு போய் கர்த்தர் காட்டியிருக்காரு. இதெல்லாம் எங்களுக்கு ஒரு சமாதானம். ஏன்னா ஏற்கனவே இருந்த இடத்துல சின்ன ரோடு தான், பட் ஆனால் 1000 பிரச்சனை, ஜெல்லஸ் நம்ம மேலே போகாமல், இவ்வளோ கார் வருது, பசங்க இறங்குறாங்க போகிறாங்க வராங்க. சரி, நமக்கு பெரிய ரோடாக இருக்கணும் அதுதான். பட் இவ்வளவும் சொல்கிறேன்ல, ஆனால் இன்னும் நான் கையெழுத்தே போடல. ஜெபம் பண்ணுங்க, நாளைக்கு தான் அவரை மீட் பண்ண போகிறேன். ஸோ கர்த்தர் பண தேவைகளை எல்லாம் சந்திக்கணும். 4.5 லட்ச ரூபா அட்வான்ஸு. அவர் 70,000 சொன்னவங்க நம்ம ஸ்கூலுன்னு 80,000 மாற்றிட்டாங்க. ஏன்னா யூ ஆர் டூயிங் கமர்ஷியல் பிஸ்னஸ் பிரதர் அப்படின்ட்டாங்க. சரி, ஓகே. நான் அவர்கிட்ட ஒரு விசுவாசமாக சொன்னேன். அவர் என்ன சொன்னார், ஒரு 3 வருஷத்தில் இதே ஏரியாவில் உங்களுக்கு ஒரு வீடு பார்க்குறேன்னார். நான் சொன்னேன், இந்த வீடியே பாருங்கள் அப்படின்னு. அவர் வாயே திறக்கலை. என்னடா அவன் அங்கே ஒரு வீடு பார்த்துட்டான், இப்போ கட்டினே இருக்கான், இந்த வீடியோ விசுவாசம். நான் விசுவாசத்தில் சொல்கிறேன், கர்த்தர் அப்படி தான். லீனாவும் நானும் டிசிஷன் எடுத்தோம், போதும் இந்த கார் வாங்கினதெல்லாம் போதும், ஆனால் கர்த்தர் காரையும் கொடுப்பாரு. நேற்று கூட நான் ஓட்டிகிட்டு வரும்போது அம்மாவில் சொன்னேன், அம்மா அந்த கார் ரொம்ப பிரச்சனை, சோப்பு டப்பா மாதிரி சின்னதாக இருக்குது. என் பசங்க நான் கார் ஓட்டும்போது சொல்லுவாங்க, நீ மிஸ்டர் பீன் மாதிரி வண்டி ஓட்டுற. மிஸ்டர் பீன் பார்த்துருக்கீங்களா? அவன் கார் ஒன்று இருக்கும் பச்சை கலரில், அதில் தான் பல்லு வளங்குவான், வீடு பண்ணுவான். அந்த மாதிரி தான் அந்த வண்டியை நான் ஓட்டுவேன். என் பசங்களை ஏறின மாதிரி இப்படி போ அப்படி போடுவாங்க. நான் ஓட்டின்னு வரும்போதெல்லாம், ஏன்னா ஒரு சஸ்பென்ஸனும் இருக்காது. கரெக்டு தானே? சின்ன சோப்பு டப்பா காரில் வரும்போதெல்லாம் சொல்லுவேன், அம்மா சரிடா கர்த்தர் கொடுப்பாரு, விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஸோ ஜெபித்து கொள்ளுங்கள். ஒரு புது இடத்துக்கு போக போகிறோம், பண தேவைகள் அதிகமாக இருக்கிறது. ஏன்னா எனக்கு என்ன பயம்னா, நம்ம 4 பேர்னால் எத்தனை வீடு வேணால் போகலாம், கரெக்டாக? அப்போ தான் எங்கள் அப்பா ஞாபகம் வந்துச்சு, இந்த சர்ச்சு 2-3 தடவை உடஞ்சிடுச்சு. ஒன்றும் இல்லை, ஒரு 1/2 கிலோமீட்டருக்குள்ளே தான் நம்ம சர்ச்சு ட்ராவல் ஆச்சு, அதுக்கே அத்தனை பேர் செதறிட்டாங்க. எனக்கு இந்த ஸ்கூலில் ஒரு 100 பிள்ளைங்க இருக்காங்க, எப்படா கூப்பிட்டுக்குன்னு போகிறோம், யாருமே செதறக்கூடாது. என்ன தான் நான் யோசித்தாலும், என்னை நம்பி ஒரு 5 டீச்சர் இருக்கிறாங்க. அந்த 5 டீச்சரும் சம்பளம் வாங்குகிறாங்க. அந்த 5 பேரும் இஎம்ஐயில் உட்காந்துக்கிறாங்க. அவங்கவுங்க கார் இஎம்ஐயில் உட்காந்துருக்காங்க, ஹவுஸ் இஎம்ஐயில் உட்காந்துக்கிறாங்க. அவங்கெல்லாம் கதறாங்க, என்ன நடக்க போகுது. எனக்கு அந்த பயம் வேறு, நம்ம வெட்கப்பட்டு போகக்கூடாது, பத்தியா போனான் பத்தியா அப்படின்னு. இதை விட இன்னும் 1000 மடங்கு கர்த்தர் உயர்த்துவார். ஸோ தொடர்ந்து ஜெபியுங்கள். அடுத்த வீடியோ வாங்கிடணும். அதான் நீலாங்கிட்ட சொன்னேன், எப்பா போதும்பா, இனி வீடு பார்க்குற பயம் வேண்டாம், இங்கே ஒன்று வாங்கிடணும், அங்கே ஒன்று வாங்கிடணும். நீங்கள் நினைக்கிறீங்க மைண்டில் இருந்தாலும் பிரதர் உங்களுக்கு ரொம்ப ஆசை. இல்லை இல்லை, அது அப்படி தான். இப்போ பாருங்களேன், நம்ம இங்கே ஜம்முன்னு உட்காந்துக்கிறோம். ஏன்? ஓன் பில்டிங். யாருன்னா எதனா சொல்ல முடியுமா? நம்ம ஏசி போடலாம், என்ன வேணால் மியூசிக் அடிக்கலாம், எவ்வளோ தைரியம் இருக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடிலாம் நம்மக்கிட்ட அப்படி இல்லை. நம்ம இருந்தாலும், விசுவாசிகள் வீட்டில் இருந்தாலும், அந்த கொட்டா எப்போ பிச்சுன்னு போவோம், மழை எப்போ வந்தால் ஃபேன் ஓடாமல் இருக்கும். நம்ம பார்க்கும்போது ஒரு புயல் வந்தால் அங்கே ஃபேன் எல்லாம் முறுக்கின்னு இருக்கும் செவுத்தை பார்த்து. இப்படியெல்லாம் பயங்கர கஷ்டப்பட்டோம். ஆனால் இன்றைக்கி கர்த்தர் நம்மளை எப்படி வச்சுருக்காரு? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க உங்களுக்கெல்லாம் சொந்த வீடு வரப்போகுது? விசுவாசிக்கிறீங்களா? உயிர்த்தெழுதின் வார்த்தை தான், எல்லாருமே யூ ஆர் கோயிங் டு பி பிளெஸ்ட். ஒருத்தரும் வாடகை வீட்டில் இருக்கக்கூடாது. என்ன சொல்கிறீங்க பிரதர்? வீட்டு டாக்ஸ் தான் பிரதர் கட்ட முடியல. ரைட், சரி ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உமது பிள்ளையாய் உமது சமத்தில் வருகிறோம்.
கர்த்தர் நீர் நல்லவர் ஆண்டவரே. இந்த நாளிலும் உடைய வார்த்தையை கொண்டு நீர் பேசுங்க. நீர் வார்த்தையின் தேவனாக இருக்கிறீர். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது என்ற வேத வசனத்தின்படி அந்த வார்த்தையே தேவனாக இருந்தது. இந்த நாட்களிலே உடைய வார்த்தையை நீர் அனுப்புங்க. உடைய வார்த்தையிலே சுகம் உண்டாகட்டும். வந்தவர்களுக்கு ஒரு கர்த்தாவே சத்தியத்தை அறிகிற அறிவை அவர்களுக்கு தாங்க. நல்ல நிலத்தில் விதைகிற ஒரு விதையைப் போல அந்த வார்த்தைகள் அவர்கள் இருதயத்தில் விழட்டும். அவர்கள் அதை எடுத்து போடிட்டு விடாதபடிக்கு அவர்கள் அதை காத்து கொள்ளட்டும். அதிலிருந்து ஜீவ ஊற்று ஆசீர்வாதங்கள் ஆண்டவரே, செழிப்பு, சமாதானம், சுகம், பலன், ஆரோக்கியம் அவர்களுக்கு உண்டாகட்டும். ஆண்டவர்களே, எந்த தேவைகளோடு, எந்த நோக்கத்தோடு அப்பா, எந்த பிரச்சனைகளோடு, எந்த எதிர்பார்ப்புகளோடு வந்திருக்கிறார்கள் என்று தெரியாது. கர்த்தர் தேவ ஆவியானவர் என்னை மறைத்து நீர் பேசுங்க. உடைய வார்த்தை வெளிப்படட்டும். ஆண்டவரே, உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ரைட், இன்னைக்கு என்ன டே? ஈஸ்டர். தமிழில் சொல்லுங்கள். ரைட், ஆண்டவர் உங்களையும் உயிர் தெழும்ப வைக்க போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? எதெல்லாம் இறந்துருக்கோம், ஹலோ, எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் இறந்துருக்கிறதோ, ஐயோ அவ்வளோதான் பிரதர், இறந்து போச்சுன்னு நினச்சேன். சரீரமாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம், அது எந்த ஒரு வேலையாக இருக்கலாம். அடக்கம் பண்ணிட்டாங்க பிரதர் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர் சொல்கிறாரு, இல்லை, எல்லாத்தையும் தட்டி தூக்க போகிறேன். விசுவாசிக்கிறீங்களா? பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்கள், பிரதர் பயப்படாதீங்க, எதெல்லாம் மறிச்சதுன்னு பயப்படாதீங்க, எல்லாத்தையும் ஆண்டவர் உயிரிழப்ப செய்ய போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? அது எது வேணா இருக்கலாம். எந்தெந்த பயத்தோடு, அது உங்களுக்கு தான் தெரியும். மைண்டு இப்போ ஓடும், 1000 ஓடும் உங்களுக்கு. இது எழும்பிடணும், அது எழும்பிடணும், மறித்து கடந்தது எழும்பிடணும். கரெக்டாக இல்லை? கடலில் இருக்கலாம், மொழி இருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், எல்லாத்தையும் எழும்ப செய்ய போகிறார். பிஸ்னஸ் படுத்துனுக்கு தான் ஏஞ்சி ஓட செய்ய போகிறார். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? நீங்கள் விசுவாசித்து, ஏமேன் ஆண்டவரே, நிச்சயமாக நான் இப்படி தான் ஓடுவேன், வயசாகிடுச்சு நினைக்கிறீங்களா? பரவாயில்ல, ஆண்டவர் ஒரு பெரிய தெம்பை கொடுப்பார், பலன் வரும். வயசான டைமில் ஓடுவீங்க, பிரதர் அங்கே போட்டுருங்க பிஸ்னஸ், இங்கே போட்டுருங்க, டெலிவரி கொடுக்க முடியல பிரதர், ஃபோன் கால் அட்டன் பண்ண முடியல, ஆண்டவர் அப்படி மாற்றுவார். விசுவாசிக்கிறீங்களா? அவர் உயிரோடு எழுந்ததே நம்ம ரட்சிக்கும்படியாக. விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் கூட சீஷர்கள் இருந்தாங்க, கரெக்டாக உயிரோடு இருக்கும்போது. அவங்களுக்கே தெரியாது ஆண்டவர் மரித்து உயிரோடு எழும்புவார்னு தெரியாது. உண்மைதானே? அவங்களுக்கே தெரியாது உயிரோடு இருக்கும்போது இவர் மரித்து உயிரோட எழும்புவார்னு தெரியவே தெரியாது. அதே போல் ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கே தெரியாது நீங்கள் எல்லாத்துலேருந்து உயிரோடு எழும்பி வரப்போகிறீங்க. விசுவாசிக்கிறீங்களா? உங்கள் கூட இருக்கிறவங்களாம், இவனா என் கூட தான் பார்த்தான், இவன்லாம் ஏஞ்சிக்குவான்னு நான் நம்பவே இல்லை, இவன் இதை பண்ணுவான்னு நான் நம்பவே இல்லை, என் கூடயே தான் சுற்றி நின்றான். கர்த்தர் அப்படி தான் சீஷர்களுக்கெல்லாம் ஒன்றுமே தெரியல, இவரெல்லாம் ஏஞ்சிக்குவாரா, கூடயே தான் இருந்தாங்க. ஆனால் கர்த்தர் அவங்க கூடயே இருந்து அவங்க முன்னாடி ஆண்டவர் அற்புதமாய் உயிர்த்து எழுந்தார். அவர் ஜெயிச்சார். ஏன்னாக்கா நம்ம ஜெயிக்கும்படியாக இந்த உலகத்தில். விசுவாசிக்கிறீங்களா? அவர் பிசாசின் தலையை நசுக்கினார். ஏன்னாக்கா நம்ம பிசாசின் தலையை நசுக்கி ஜெயத்தை, வெற்றியை சுதந்திரிக்கும்படியாக செய்தார். அவர் ஏன் ஏஞ்சார்னா, நம்மளும் பாவத்திலிருந்து ஏஞ்சிக்கும்படியாக, மரணத்திலிருந்து ஏஞ்சிக்கும்படியாக, சுகவீனத்திலிருந்து ஏஞ்சிக்கும்படியாக, பாவ கட்டுகளிலிருந்து, சாபத்திலிருந்து, வலியிலிருந்து ஏஞ்சிக்கும்படியாக அவர் மரணத்தை வென்றார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, பேதுரு அவர் ஊந்தார். கரெக்டாக? என்ன ஊந்தார்? தரையில் ஊந்தாரா? இல்லை, இயேசுவை காட்டி கொடுத்து கீழே ஊந்தார். ஆனால் அப்பேற்பட்ட பேதுருவே மறுபடியும் ஆண்டவர் எழும்ப வச்சார். நிச்சயமாக உங்களை எழும்புவாரா இல்லையா? விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? பக்கத்தில் இருக்கவங்க பார்த்து சொல்லுங்கள், பிரதர் நான் ஏஞ்சிக்குவேன். பிரதர் கரெக்டாக சொன்னீங்க, ஏஞ்சிங்க, மணரம் கொட்டாய் விட்டுருந்தீங்க.
நான் ஏஞ்சிக்குவேன் இயேசு நாமத்தினால, கர்த்தருடைய பலத்தில். நான் இப்போ போகிற பாதை வேணால் ஒரு மாதிரி இருக்கும், ஆனால் நிச்சயமாக நான் ஏஞ்சிக்குவேன். விசுவாசிக்கிறீங்களா? அந்த உயிர்த்தெழுந்த நாளில் உங்கள் வாயில் அறிக்கை செய்யுங்க, அதன்படியே நிச்சயமாக செய்வீங்க. சரி, மை ஃபர்ஸ்ட் பாயிண்ட் டுடே, He calls you when you least expect. நீ எதிர்பாராத நேரத்தில் உன்னை அழைக்கிற தேவனாக இருக்கிறார். கரெக்டாக? பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்கள், பிரதர், நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் தேவன் உங்களை அழைப்பார். எடுத்து வாசிங்க மார்க்கின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம். சீக்கிரமாக முச்சிடலாம், ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சுல்ல. 16 1ஆம் வசனம் எடுத்து வாசிங்க. பேஜ் நம்பர் 74, நியூ டெஸ்ட்மெண்ட்டில் 74வது பக்கம். சரி, ஃபஸ்ட்டு வசனம், ஓய்வு நாளுக்கு பின்பு. ஓய்வு நாள்னா என்ன? சாட்டர்டே, தோஸ் டேஸ். ஓகே, பின்பு வராங்க சுகந்த வருஷங்கள்லாம் எல்லாமே எடுத்துக்கினேன். யாக்கோபின் தாயாக மரியாளும், அப்புறம் யார்? அப்புறம் சுகந்த வர்க்கங்களை அவங்கள வாங்கி கொண்டு போகிறாங்க. யார் போகிறாங்க? ஃபஸ்ட்டு லேடிஸ். நம்ம ஏற்கனவே இந்த டாப்பிக்கை பற்றி பேசிக்கிறோம், அதை பற்றி பேச வேணாம். லேடிஸுக்கெலாம் நம்ம ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லுவோமா? ஸ்பெஷல் தேங்க்ஸ். ஏன்னா இந்த ஆல்வேஸ் இந்த ஜென்ஸ்லாம் ரொம்ப பிஸியாக இருப்போம் நம்ம. கரெக்டாக? முன்னாடி தான் லேடிஸ் அனுப்புவோம், ஆனால் லேடிஸ் பாருங்கள் ரொம்ப ஸ்பெஷல். வசனம் 2, வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லறை இடத்திலே வந்து. ஓகே, நெக்ஸ்ட்டு 3வது வாசிங்க. பாருங்க, இங்கே ஒரு ப்ராப்ளமே என்னன்னா, கல்லறை எடுத்து இவங்க பிக்கெஸ்ட் ப்ராப்ளமே என்னன்னா, இந்த கல்லை யார் புரட்டி போடுவார்கள் என்று அவங்களுடைய ப்ராப்ளம். இன்றைக்கி கூட நம்ம ஒவ்வொரு நாளும் நமக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. ஏதாச்சும் ஒரு காரியம் நம்ம நடக்க போகுதுன்னா அது எப்படி ஆகுன்றத ஒரு ஆன்சைட்டி, எதிர்பார்ப்பு தானே. இப்போ நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் ஒன்று வைக்கிறீங்க, ஐயோ அது எப்படி நடக்க போகுது, எப்படி போகுது, யார் யார் வர போகிறாங்க, என்ன பண்ண போகிறாங்க, இது என்ன நடக்கும் போகிறது. கரெக்டு தானே? நீங்கள் எதனா ஒரு காரியத்தை வச்சிங்கன்னா உங்கள் மண்டை ஃபுல்லாக என்ன இருக்கும்? அதே நினப்போடு தான் நம்ம இருப்போம். எல்லா சுச்சுவேஷன்லேயும் அப்படி தான் இருப்போம். இப்போ இவங்களுக்கு ஒரு சுச்சுவேஷன் பாருங்கள், என்னான்னு, கல்லறை இடத்துல வந்துட்டு இதை யார் புரட்டி போடுவார்கள். நம்ம கூட ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறோம். இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது இதுக்கு க்ளூவான ஆன்சர் யார் கொடுப்பா, இல்லை இங்கே எதனா ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் கிடச்சா, யாராச்சும் நமக்கு பரிந்து பேசினாங்கன்னா யார் இருப்பான்ற ஒரு சில காரியங்களை நம்ம வச்சுருப்போம். எத்தனை பேர் அதோடு இருக்கீங்க? கர்த்தர் சொல்கிறாரு, ஃபஸ்ட்டு நீ பயப்படாத போ அப்படின்னு சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாருன்னா, கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, கல்லை பார்த்து யோசிக்காத போ. எத்தனை பேர் சொல்கிறீங்க, விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்கு முன்னாடி பெரிய பெரிய கற்கள் மாதிரி இருக்குது, இது என்னடா நடக்க போகுதுன்ற ஒரு பயத்தோடு இருக்காதீங்க. கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, போ, கர்த்தர் உங்களை பார்த்து கொள்வார். வசனம் 4 எடுத்து வாசிங்க. எல்லாரும் வாயில் சொல்லுங்கள், அந்த கல் மிகவும் பெரியதாய் இருந்தது. அடுத்தது பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் என்ன கல் இருக்குது? கிட்னியில் கல் இருக்கா? லிவரில் கல் இருக்கா? கல்லை பார்த்து பயப்படாதீங்க. கர்த்தர் என்ன சொல்கிறாரு, அதை பார்க்கும்போதே அது காணாத போயிடும். விசுவாசிக்கிறீங்களா? அது எங்கே இருந்தாலும் சரி, கல். ஆண்டவர் சொல்கிறாரு, வாழ்க்கையில் உங்களுக்கு தடையாக என்ன மாதிரி கல் இருந்தாலும் கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, விசுவாசத்தோடு அதை நோக்கி பாரு.
நீ பார்த்து நீ பேசும்போது கண்டிப்பாக அது கல் கரைஞ்சி போயிடும். விசுவாசிக்கிறீங்களா? ஆப்ரேஷனுக்கே போக தேவையில்ல. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? அது உங்களுக்கு ஆசீர்வாதம் தடைப்பட்ட கல்லாக கூட இருக்கலாம் உங்கள் வாழ்க்கையில். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? ஐயோ இவ்வளோ பெரிய கல் ஆண்டவரே, எனக்கு எல்லாமே தடையாக இருக்கு ஆசீர்வாதத்தில் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதே மாதிரி இது இவ்வளோ பெரிய வியாதி, இப்படி ஒரு கல் இருக்கே அப்படின்னு பார்த்து பயப்படுறீங்களா? உங்கள் ப்ரொமோஷன் என்ன ப்ரொமோஷனாக இருக்கும்ன்ற பார்த்து பயப்படுறீங்களா? கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை, விசுவாசத்தோட எதிர்பார்த்து போ, பார்த்து போ. கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த கல்லை அவர் பார்த்து கொள்வார். 5ஆம் வசனம் வாசிங்க. பாருங்க, அந்த காலத்துலலாம் என்ன பண்ணியிருக்காங்க? கல்லறை பார்த்து யாரோ பார்த்து பயந்துக்கிறாங்க. ஆனால் இந்த காலத்தில் என்ன பயப்படுவாங்களா? கல்லறையிலே வீடு கொடுங்கன்னுவாங்க. கரெக்டாக? நான்லாம் விட்டா அப்படி தான் இருக்கேன். சுடுகாட்டில் அருமையாக ஒரு ஏக்கர் கொடுத்தாங்கன்னா ஜம்முன்னு வீடு கட்டி நாங்கள் உட்காந்துருவேன். எத்தனை பேர் ரெடி ஆகிறீங்க? என்ன பயப்படுறீங்களா? ஒரு காலத்தில் எங்கள் அம்மா தான் சொல்லுவாங்க, அப்பப்போ இந்த சீதாமான்னு ஒருத்தவங்க கொடுத்தாங்கடா, அப்பயே சொன்னாங்கடா 5000 ரூபா கொடுங்க நாங்கள் வீடு வாங்கி தரோன்னு இந்த சுடுகாடாண்ட சொன்னாங்க. எங்கள் அம்மா தான் அது சுடுகாடுன்னு விட்டாமா. இன்றைக்கி எப்படி இருக்கு? வேற லெவலில் இருக்கு. இன்றைக்கெலாம் நான் ரொம்ப ஆச்சரியப்படுறேன். சுடுகாடு பற்றியில் இருந்ததுன்னா ஜம்முன்னு வீடை கட்டிடலாம். அதோ இப்போ பாருங்கள், சுடுகாடு எதிர்க்க பிளாட் போட்டுக்கிறாங்க, தெரியுமா? அப்போது அவங்க பாருங்கள், அந்த இடத்துல கல்லறையில் பயந்தாங்க. ஆனால் இந்த காலத்து பொண்ணுங்கள்லாம் கல்லறையில் இருந்தால் பயப்பட மாட்டார்கள். இன்றைக்கி நான் பார்க்குறேன் பெண்கள் எல்லாம் அவங்ககிட்ட வாட்ஸ்அப் நம்பர் கூட கேட்பாங்க, உங்கள் இன்ஸ்டாகிராம் ஐடி ஃபாலோ பண்ணுறாங்க பிரதர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது வாசிங்க. ஆஹா. ம் 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 ஓகே. 7வது வசனம் வெரி இம்பார்ட்டண்ட்டான வசனம், அதை வாசிங்க. ம் 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 பாருங்க, இங்கே ஒரு பாயிண்ட் வருது. என்னன்னா, நீங்கள் அவருடைய சீஷர்களிடத்திற்கும் ஸ்பெஷல் இன்விடேஷன் டு பீட்டர். அடுத்தது வருது பாருங்க, பேதுருக்கும். எனக்கே ஒரு ஷாக் ஆயிடுச்சு. ஏன் ஆண்டவர் பேதுரு பேரை சொல்லணும்? மொத்தமாக போய் சீசருங்கிட்ட சொல்லுப்பா, நான் உயிரையோட ஏஞ்சிட்டேன் சொல்லலாம்ல. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, பேதுரு இடத்துலையும் சொல்லுங்கள். கர்த்தர் அதே மாதிரி தான் சொல்கிறாரு, உங்களுக்கும் ஸ்பெஷல் இன்விடேஷன் உங்களுக்கு கொடுக்குறாரு. விசுவாசிக்கிறீங்களா? பேதுரு இடத்துலலாம் உங்கள் பேரை போட்டுங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் இன்விடேஷன் கொடுக்குறார். என்ன கொடுக்குறாருன்னா, எதிர்பாராத நேரத்தில் ஒரு இன்விடேஷன். பேதுருக்கு ஒரு பயம் இருந்திருக்கும், என்னடா ஆண்டவரை நம்ம மறுதளிச்சிட்டோம், அவன் அதுக்கப்புறம் அவன் லைஃப்பில் என்ன நடக்க போகுதுன்னு கூட அவனுக்கு தெரியாது. அந்த மாதிரி பயத்தோடு உட்காந்துக்கிறீங்களா? என் வாழ்க்கையில் என்ன நடக்க போகுதுன்னே தெரில பிரதர், அவருக்கு விரோதமான சில காரியங்கள் பண்ணிட்டேன், அவரை அறியாமையே இருந்துட்டேன், நான் கிட்ட போகிறதே இல்லைன்னு நினச்சிக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, ஸ்பெஷல் இன்விடேஷன் உங்களுக்கு கொடுக்குறாரு. விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்கிறாரு ஸ்பெஷல் இன்விடேஷன். அந்த பேதுருவிடத்துக்கும் போய் என்ன சொல்கிறாருங்க சொல்லுங்கள், படிங்க அதை. உங்களுக்கு முன்னே ஓகே. பாருங்க, அப்போது இந்த சீஷருங்களுக்கெல்லாம் எவ்வளோ கோவம் வந்திருக்கோம் பாருங்கள். என்ன கோவம் வந்திருக்கோம்? நாங்கள்லாம் இருக்கோம், காட்டி கொடுத்தவனுக்கு ஸ்பெஷல் இன்விடேஷன். ஹலோ, கண்டிப்பாக தானே, உண்மை தானே அது? நம்மலாம் வாழ்க்கையில் சில நண்பர்கள் வரும்போது எனக்கு பத்திரிக்கையை வைக்கலை, ஆனால் அவன் இவ்வளோ பண்ணிக்கிறான், அவன் வீட்டுக்கு போய் பத்திரிக்கை வச்சான். கோவம் வருதா இல்லையா? நம்மலாம் அதாவது என்ன சொல்லுவாங்க, ஒரு பழமொழி, இது அழையாத வாசலை மெதியாதே. கரெக்டு தானே? அப்போது இந்த சீஷர்களுக்கெல்லாம் எவ்வளோ ஒரு கோவம் வந்திருக்கும் பாரு. அதுவும் ஆனால் பேதுரு என்ன பண்ணான்? காட்டியே குத்துட்டான். யோசிச்சு பாருங்க. அப்போது ஒவ்வொருத்தரும் இது, நீங்கள் ஜான்லாம் பார்த்தீங்கன்னா அவர் இயேசுனுடைய இருதயத்துக்கு ரொம்ப அன்புள்ளவர். அவருக்கே இன்விடேஷன் இல்லை, ஸ்பெஷல் இன்விடேஷன். ஆனால் காட்டி குத்தவருக்கு, மறுதளித்தவருக்கு ஸ்பெஷல் இன்விடேஷன்.
ஆண்டவர் அப்படி தான் சொல்கிறார். உங்களுக்கும் ஆண்டவர் எல்லாருக்கும் ஸ்பெஷல் இன்விடேஷன் கொடுக்குறாரு. விசுவாசிக்கிறீங்களா? உங்கள் குடும்பத்தில் உங்களை ஒதுக்கி வச்சுக்கிறாங்களா? ஆண்டவர் சொல்கிறாரு ஸ்பெஷல் இன்விடேஷன் ஃபார் யூ. ஹஸ்பண்ட் ஒதுக்கி வச்சுக்கிறாரா? மனைவி ஒதுக்கி வச்சுக்கிறாங்களா? பிள்ளைகள் ஒதுக்கி வச்சுருக்காங்களா? கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா ஸ்பெஷல் இன்விடேஷன் ஃபார் யூ. எந்த மக்கள் உங்களை ஒதுக்கி வச்சுக்கிறாங்களோ கர்த்தர் அவங்களுக்கு முன்பாக உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் இன்விடேஷன் கொடுக்க போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? அதே மாதிரி கர்த்தர் பார்த்தீங்கன்னா நம்ம வேதாகமத்தில் பார்க்கும்போது அன்குவாலிஃபைட் பீப்புளை தான் ஆண்டவர் நிறைய கூப்பிடுறாரு, அழைக்கிறாரு. ஆனால் ஆண்டவர் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபெயிலானவங்களே கூப்பிடுறாரு. ஹலோ, எத்தனை பேர் ஃபெயில் ஆகிறீங்க? நான்லாம் வாழ்க்கையில் ஃபெயில் ஆயிருங்க, படிப்புலேயும் ஃபெயில் ஆயிருங்க. அப்படி இருக்கிறவங்க தான் ஆண்டவர் கூப்பிட்றாரு. வா 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 வா, உன்ன நீ தான் எனக்கு வேணும். பயந்து நிற்கிறீங்களா? ஆண்டவரே நான் இதில் ஃபெயில் ஆகிட்டேன், லைஃப்பில் ஃபெயில் ஆகிட்டேன், என்னுடைய எல்லா காரியத்திலையும் நான் ஃபெயில் ஆகிருக்கேன். ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா அன்குவாலிஃபைடை விடு, அது ஒரு சைடு இருக்கட்டும், ஃபெயிலானவங்கள தான் ஆண்டவர் உயர்த்த போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? ரைட்டு. அடுத்தது have God confident, not over confident. அதாவது கர்த்தருடைய நம்பிக்கை வேணும், உன் தன்னம்பிக்கை இருக்கக்கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஹலோ, விசுவாசிக்கிறீங்களா? மெனி டைம்ஸ் நம்ம ஒரு காரியத்தில் பயங்கரமாக சாதிச்சிருப்போம், கரெக்டாக முடியாத காரியத்தை கூட நம்ம செஞ்சுருப்போம். அதுலேருந்து நமக்கு என்ன ஆகிடும்னா ஓவர் கான்ஃபிடென்ட் ஆகிடும். அதானே நான் பார்த்துக்கலாம், கரெக்டு தானே சொல்லுவான், அதெல்லாம் பார்த்துலாம் பிரதர் அப்படின்னுவோம். அது வந்து ஓவர் கான்ஃபிடென்ட். அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தருடைய பலத்தில் பிரதர் பண்ணிடலாம் அப்படின்னு தான் நம்ம பேசணும். சம்டைம்ஸ் நமக்கு கூட இங்கே தோணும், என்ன அது நான் எத்தனை தடவை ஏறி இந்த சர்ச்சில் பிரசங்கம் பண்ணிடலாம் அப்படின்னு நினைப்போம். முடியவே முடியாது. ஆண்டருடைய பலம் இருந்தால் தான் இந்த ஸ்டேஜில் ஏறி நிற்க முடியும், வார்த்தை வரும், இல்லைன்னா வரவே வராது. ரைட்டு. மத்தேயுவின் புஸ்தகம் 26:31 எடுத்து வாசிங்க. மத்தேயுவின் புஸ்தகம் 26:31. அடுத்தது 32. பாருங்க, இந்த பேதுருக்கு இருக்குது பாருங்க நெக்கில், கொஞ்சம் நஞ்சம் நெக்கில் இல்லை. யார்? பேதுரு, பீட்ருக்கு கொஞ்சம் நஞ்சம் நெக்கில் இல்லை. அவருக்கு ஓவர் கான்ஃபிடென்ட். ஐயா, யார் ஒன்றா உன்னை இடரில் அடைய சொல்லலாம், ஆனால் நான் தான் கூட இருப்பேன் உங்கள் கூட அப்படின்னு யார் சொல்கிறா? பீட்ரு சொல்கிறார். எல்லாரும் இடரில் அடைவாங்க, ஆனால் நான் வந்து இடரில் அடைய மாட்டேன்னு சொல்கிறாரு. நான் கூட இந்த சபையில் நிறைய பேரை பார்த்துக்கிறேன், வந்து சாட்சி கொடுப்பாங்க மேலே ஏறி. அந்த நாட்களில் இப்போ கொடுக்குறதெல்லாம் வேறு மாதிரி கொடுக்குறீங்க, நல்லா அறிந்து மெச்சூர்டாக கொடுக்குறீங்க. இப்போது அந்த காலத்தில் இருந்தாங்க எங்கள் சபையில், இந்த சபைக்கு நான் தூணாக இருப்பேன் அப்படின்வாங்க. அவங்க துரும்பா கூட இருந்தது இல்லை. அப்படியே எனக்கு அப்போயே அவங்க சொல்லும் போதெல்லாம் அப்படியே பயங்கர பூஸ்டப்பாக பேசுவாங்க. நான் அப்போல்லாம் சின்ன பையனில் இப்படி உட்காந்து இருப்போம், இவர் தான் போல் அடுத்தது பயங்கரமாக பேசுகிறாங்க அப்படின்னு பார்ப்பேன். இந்த சபையில் நான் சாவர வரைக்கும் இருப்பேன் அப்படின்னா அவங்க தான் ஃபஸ்ட்டு சீட்டு கிழிப்பாங்க. எங்கே? வேற ஒரு சபையில் உட்காந்து இருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய பேரை பார்த்துருக்கேன், நிறைய குடும்பங்களை பார்த்துருக்கேன். பிரதர் சாவர வரைக்கும் இந்த சபையில் நாங்கள் இருப்போம் பிரதர்னுவாங்க. அவங்கள தான் நோட்டீஸ் பண்ணணும், மக்களே உஷாராக இருங்க உங்கள் பக்கத்தில் யாருன்னா அப்படி சொன்னாங்கன்னா. நிறைய பேர் இது. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸு உங்க கூட இருப்பான், மச்சான் சாவர வரைக்கும் உங்க கூட இருப்பானா, அவனை நம்பவே நம்பாதீங்க. எத்தனை பேர் உங்கள் வாய்க்கல அப்படி நடந்துருக்கு? கூடே இருப்பான்வான், அவன் தான் ஃபஸ்ட் ஆப்ஸ்கான் ஆவான். நம்ம பிரச்சனையில் வரும்போது அவர் யாருன்னு தெரில பிரதர்
அப்படியா? அவர் எங்கே இருக்கார்? அவர் மணிநகர்லையா? பிரதர் நான் பார்த்து நான் ஒன்றா தெரு வழியாக போகிறேன். ரைட்டு. 33வது வசனம் வாசிச்சிட்டோமா நம்ம? 33 வாசிங்க. பேதுரு அவர்களுக்கு பிரதித்திருவாங்க, உன் நிமித்தம் எல்லாரும் இடர்ல அடைவாங்க. மெய்யாகவே சொல்கிறேன் அப்படின்னா நான் இடர்ல அடைய மாட்டேன். ஓவர் கான்ஃபிடென்ட் அவருக்கு. அடுத்தது 34 வாசிங்க. ம் 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 ஏன் தெரியுமா? பேதுருக்கு வந்து பிசாசெலாம் ஓட்ட ஆரம்பிச்சிட்டார் அவர். இயேசுவின் நாமத்தில் அப்படி போவார். அவர் நிழல் பட்டாலே சுகமாகும், கையை இப்படி வச்சாலே அப்படின்னோடனே அவருக்கு ரொம்ப தெனாட்டில் ஆயிடுச்சு. ஒரு 2 தடவை ஒருத்தவங்க பிசாசு ஓட்டாங்கன்னு வச்சிங்களேன், அவங்கள பிடிக்கவே முடியாது. அவங்ககிட்ட தான் என்னவோ ஆண்டவர் உள்ளே இருக்கிற மாதிரியும். சில பேர்லாம் சொல்லுவாங்க, ஊழியக்காரெலாம் பார்த்துக்கிறேன், எனக்குள்ளே ஆவியானவர் இருக்கிறாருன்னெலாம் சொல்லுவாங்க. எல்லாருக்குள்ளே இருக்கார். நம்ம அதெல்லாம் பேசக்கூடாது. கர்த்தர் ஒரு இரக்கம் வைத்து கிருபை வைத்து உங்களுக்கு அந்த தாளந்தை கொடுத்துருக்காரு. நம்ம அந்த தாளந்தை வச்சு விளாட கூடாது. இவருக்கு ஓவர் கான்ஃபிடென்ட் ஆயிடுச்சு. ஏன்னா பேயை ஓட்டிட்டாரு, சுகம் அழிச்சிட்டாங்க. ஆண்டவரே நான்லாம் உன்னை விட்டு போக மாட்டேன். அடுத்த வசனம் வாசிங்க. 35. ம் ம் அப்பா போட்டான் பாருங்க ஒரு போடு. உன் கூட சேர்ந்தே சாவறேன். நிறைய பேர் டைலாக் விடுவாங்க தெரியுமா லவர்ஸ் கிட்ட, ஏய் நீ மறிச்சா நானும் சேர்த்து போயிடுவேன். அவர் தான் ஃபஸ்ட்டு வேறு கல்யாணம் பண்ணுவார். அந்த மாதிரி டைலாக் பேதுரு அப்பயே விட்டுருக்காரு ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே நீனா நானும் சேர்ந்து செத்துருவோம் ஆண்டவரே. இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரைட்டு. அந்த வசனத்தை வாசிங்க. 35 திருப்பி. சீசர். பாருங்க, எல்லாரும் உடனே ஆமாம் 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 நாங்களும் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இந்த அப்படியே கற்பனையை நினச்சி பாருங்களேன். எல்லாரும் எப்படி கோரஸாக பேசியிருப்பாங்க. ஆமாம் 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 நாங்களும் செத்துருவோம்னு சொல்லி இருக்காங்க. ஓவர் கான்ஃபிடென்ட். சில பேர் இந்த வார்த்தை சொல்லி பார்த்துருக்கீங்களா? பிரதர் இந்த என் படிப்புக்கு இந்த வேலை தகுதியே இல்லைன்னுவாங்க. பார்த்துருக்கீங்களா? அவங்க படித்த படிப்பு பயங்கரமாக இருக்கும், அவங்க ஒரு வேலையை சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருப்பாங்க? பாஸ்டர் ஐயா ஜோம் பண்ணுங்க ஐயா, ஒரு நல்ல வேலை கிடைக்கணும்னு. ஆனால் வேலை கட்சி பிறகு என்ன தெரியுமா சொல்லுவாங்க? என் படிப்புக்கு ஏற்ற வேலை இல்லை பிரதர், இது நான் செஞ்சுருக்கிறேன். ஏன்னா ஓவர் கான்ஃபிடென்ட். ரைட். சரி, 3வது, நம்முடைய தோல்வி நமக்கு ஆச்சரியத்தை தரும். கரெக்டா? ஆனால் தேவனுக்கு அது தராது. ஹலோ, நம்முடைய தோல்வி நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். அட்டடடா தோத்துட்டா ஆச்சரியமான இருக்கும். ஆனால் ஆண்டவருக்கு அது தராது. அவர் ஃபெயிலியர்ஸ் மைட் சர்ப்ரைஸ் அஸ், பட் அவர் ஃபெயிலியர்ஸ் டஸ் நாட் சர்ப்ரைஸ் ஹிம். மார்க்கின் புஸ்தகம் 26 எடுத்துங்க. மத்தேயு 26 69. பாருங்க, அவர் பாருங்க எப்படி இருக்கிறார் பாருங்க. ஐயோ நீங்கள் யாரு எனக்கு தெரியாது. அடுத்தது 70வது வசனம் வாசிச்சிங்களா? 70 வாசிச்சிட்டிங்களா? 71 வாசிங்க. பாருங்க, செகண்ட் டைம் ஆல்சோ என்ன சொல்லிட்டாரு? யாருன்னே தெரியாது. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் பாரு. இந்த காலத்தில் ட்விட்டர்லலாம் தப்பாக எதனா போட்டுருவாங்க. யார்? தலைவர்கள். பிரதர் யார் போட்டாங்கன்னே தெரில, அதை ஆக்ட் பண்ணிட்டாங்க பிரதர் சொல்லுவாங்க தெரியுமா? என் அட்மினே போட்டாங்க. புரியுதா எதனா நான் பேசுகிறது? இல்லை, எல்லாம் வேறு உலகத்தில் இருக்கிறீங்க போல். தூக்கம் வருது சில பேருக்கு. போகும்போது உங்களுக்கு இட்லி கீழே தோசை. அப்போ பீட்ரு வாயை யாரை ஹேக் பண்ணிட்டுக்கிறாங்க. பிரதர் வாயேன்ட்டு இல்லை, இது
என் வாயில் யாரோ ஆக்ட் பண்ணிட்டுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பேதுரு சொல்கிறார். ஐயோ பிரதர் நான் அப்படின்றார். 73 வாசிங்க. பாருங்க, பேச்சு நிறைய பேர் பேசுகிறத பார்த்தே கண்டுபிடிச்சிருவாங்க நீ யாருன்னு. கரெக்டாக என் வீட்டுக்காரம்மா கூட எனக்கே தெரியாது அவங்க பேசுறது. இந்த புரோக்கர் கருத்தர் வந்தார், நீங்கள் மலையாளியா அப்படின்னு கேட்டார். ஆமாம். உடனே இவங்களும் பெருமையாக சொல்லுவாங்க, எங்கள் இனத்தார நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் எங்களுக்கு அப்படி ஆச்சரியமாக இருக்கும். அப்படியா, நமக்கு ஒன்றும் அந்த மாதிரி பேதுருவை கண்டுபிடிச்சிக்கிறாங்கப்பா. உன் பேச்சு தெரியுது. ஒருவேளை அவர் அடிக்கடி சோத்திரம் அல்லேலூயா சொல்லியிருப்பாரான்னு தெரில. இயேசுவோடே கூட இருக்கிறதுனால இவன்னா அடிக்கடி சோத்திரம் சொல்கிறான், அல்லேலூயா சொல்கிறான். ஒருவேளை இவர் அவரோ அப்படின்னு சொல்லி இருக்கலாம். பேதுரு பாருங்கள் அப்படியே ஈஸியாக கண்டு பிடிச்சிடறாங்க. 74 வாசிங்க இப்போ. பாருங்க, அவர் அடுத்த ஸ்டெப்பு போயிட்டார். எங்கே போயிட்டார்? சபிக்க ஆரம்பிச்சிட்டார். இது ரொம்ப ஒஸ்ட்டு. அவர் என்ன பண்ணிட்டார்னா, சபிக்கிறது மட்டும் இல்லாமல் என்ன சொன்னார், சத்தியம் வேறு பண்ணிட்டார். சத்தியமாக எனக்கு தெரியாது, அது நான் இல்லை பிரதர், வேற யாரோ என்ன மாதிரி. இந்த காலத்தில் ஈஸியாக சொல்லலாம், ஏஐ போல். ஹலோ, அது நான் இல்லை, ஏஐயில் ஏதோ பண்ணிட்டுக்கிறாங்க பிரதர், அது ஏதோ நடக்குது என்ன மாதிரியே உருவம், ஆனால் அது நான் இல்லை. அந்த டெக்னாலஜி. அந்த நாட்கள்லாம் நம்மக்கிட்ட வீடியோ இருந்ததுன்னா பேதுரை பூச்சி காட்டியிருப்பாங்க, அதை பார் நீ தான் பேசியிருக்க தெரியுதா அப்படின்வாங்க. இந்த காலத்தில் நம்ம தப்பிக்க முடியாது. கரெக்டாக இப்போல்லாம் கேமராவில் கூட வாய்ஸ் இருக்குது, தப்பவே முடியாது. நம்ம என்ன பேசணுன்னு கூட க்ளீனாக காட்டிடும் டெக்னாலஜி. அதனால் இப்போ நீங்கள் உஷாராக எங்கன்னா கேமராவோட எங்கன்னா பார்த்தீங்கன்னா அங்கே போய் பேசிடாதீங்க. நீங்கள் என்ன பேசினாலும் கேமராவில் ரெக்கார்டு. நான் கூட இப்போ புது இடத்துக்காக தான் போடலான்னுக்கிறேன். ஃபுல் டெக்னாலஜி. இன்றைக்கி என்ன அப்டேஷனோ அந்த கேமரா போடணும். அப்போ வாத்தியாருங்க என்ன பேசினாலும் நமக்கு தெரிஞ்சிடும். வர பேரண்ட்ஸ் என்ன பேசினாலும் தெரிஞ்சிடும். அப்போ எல்லாரும் வாயை மூடி அமைதியாக இருப்பாங்க. பிரதர் சாப்பிட்டீங்களா? 75 75. பாருங்க, என்ன பிரச்சனைனா பேதுருக்குவே தெரியாது. அவருக்கு அவர் என்ன பண்ண போறான்னு அவருக்கே தெரியாது. அடுத்த பண்ணும்போது தான், 3வது தடவை கோழி கூவும்போது தான் அவருக்கு மண்டையில் இடியுது. அடடடடா, ஆண்டவர் சொன்னது நந்துச்சு, இப்படி ஆயிட்டுமேன்னு சொல்லி மனம் கசந்து அழுதான். சரி, லூக் 22 31 32. லூக் 22 31, பேஜ் நம்பர் 118, நியூ டெஸ்ட்மெண்ட். பாருங்க, ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, நீ ஃபெயிலாக போகிறன்னு தெரிஞ்சே உனக்காக ப்ரேயர் பண்ணுறாரு. ஹலோ, எப்பேற்பட்ட நல்ல தேவன் பாருங்க. நம்ம விழ போகிறோன்னே தெரிஞ்சு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு தெரியுமா, உனக்காக நான் ஜெபிச்சிக்கிறேன் நீ நல்லா இருக்கணும்னு. அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. பாருங்க, என்ன சொல்கிறாருன்னா, நீ விழுந்துருவன்னு தெரியும், உனக்காக ஜெபம் பண்ணுறேன், ஆனாலும் மறுபடியும் நீ ஏஞ்சி மேலே வருவ. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
ஒருவேளை நீங்கள் விழுந்துடலாம், ஐயோயோ நம்ம இப்படி விழுந்துட்டேனே நினைக்கலாம். ஆண்டவர் உங்களை கைவிடவே இல்லை, உங்களுக்காக ஜெபம் பண்ணின்னு தான் இருக்கார். ஏன் தெரியுமா? நீ திருப்பி ஏஞ்சி மேலே வருவடான்னு தான். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? அதை நீ எந்த பாவத்தில் விழுந்தியோ இல்லை எதில் விழுந்தியோ பயப்படாதீங்க. கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, நீ அங்கேயே இருக்க போகிறதில்ல. ஆண்டவர் உன்னை அநேகருக்கு, நீ எதில் விழுந்தியோ அதில் விழாதபடி அநேகருக்கு ஜெபிக்கும்படியாக, அநேகருக்கு உணர்த்தும்படியாக உங்களை மறுபடியும் கட்டி எழுப்புவார். விசுவாசிக்கிறீங்களா? 4வது, நீ விழுந்த பிறகும் கர்த்தர் உங்களுக்கு புதிய துவக்கத்தை கொடுப்பார். விசுவாசிக்கிறீங்களா? திஸ் மை 4th பாயிண்ட். விழுந்துட்டேன்னு பயப்படாதீங்க. அப்போ தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு வெகு தூரம் இன்னும் இருக்குது போகிறதுக்கு. விசுவாசிக்கிறீங்களா? பயத்தோடு இருக்கிறீங்களா? ஆண்டவரே எப்போ மறித்து விடுவேன், எப்போ கை கால் விழணும்னு. ஆண்டவர் என்ன சொல்கிறார், இனிமே தான்ப்பா நீ ஓட போகிற, மாரத்தான் ரேஸில் ஓடுற மாதிரி. நிறைய தடவை எனக்கு கூட உண்டு இந்த நரம்பு பிரச்சனைலாம் வரும்போது, ஐயோ என்னடா கையெல்லாம் மறுத்து போச்சே, வண்டி ஓட்ட முடியலையே. சில பேர் சொல்லுவாங்க, உட்கானே வந்தேன் பிரதர், காலை வச்சு ஏஞ்சி கீழே இறங்கணும்னு நினைப்பேன், இறங்க முடியல. ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ தான்ப்பா நீ ஓட போகிற, டாப் கீர் போட்டு வேகமாக ஓட. Even after your biggest failure, don't worry. Your story is not over. You have a long way to go. விசுவாசிக்கிறீங்களா? ரைட். யோவானின் புஸ்தகம் 21. யோவான் 21:18. பாருங்க, நீங்கள் எத்தனை பேர் வாலிபராக இருந்தீங்க? ஹலோ, வாலிபகரத்தில் என்ன சொல்லுவாங்க, கல்லையும் சாப்பிடு கரைஞ்சி இப்போ. எத்தனை பேர் யாருன்னா கல் சாப்பிட்டுக்கிறீங்களா? போய் ட்ரை பண்ணுறாதீங்க, ஆப்ரேஷனில் தான் போய் முடியும். என்ன சரி, அந்த வசனம் வாசிங்க. இதை பாருங்க, நீங்கள் முதிர் வயது ஆகும்போது உன் கைகளை நீட்டுவாய். விசுவாசிக்கிறீங்களா? பயப்படாதீங்க. நீங்கள் முதிர் வயதானாலும் கர்த்தர் உங்களை கொண்டு செல்வார், ஸ்ட்ரென்த் பண்ணுவார். சரி, 5வது பாயிண்ட்டு, பெரிய வீழ்ச்சி உங்களுக்கு பெரிய அழைப்பு தரும். ஹலோ பிரதர், மேலேருந்து கீழே கொண்டோம் பிரதர், பயப்படாதீங்க. பிக் இன்விடேஷன் வரும். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் இடத்துலேருந்து பிக் இன்விடேஷன். யோவானின் புஸ்தகம் முடிக்கிறேன், 21ஆம் அதிகாரம். யோவான் 21:15. பாருங்க, ஆண்டவர் எந்த சீசரையும் பார்த்து கேட்கல, பேதுருவை கேட்டிருக்காரு. அவர்கள் போஜன பண்ண பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்திலே அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவர், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர். நீர் அறிவீர்னா அதிலே எல்லாமே அடங்கியிருக்குது. அவருக்கு எல்லாமே தெரியும். ஏன்னா பேதுரு அந்தளவுக்கு நேசிச்சான். இன்றைக்கி நிறைய பேர் எப்படின்னா, தோற்றத்தை பார்த்து எடை போடுறாங்க. என்ன சொல்கிறாங்க, அப்பியரன்ஸை பார்த்து, ஓ இவர் இப்படி தான், அவரை பார்த்தாலே
தெரியுது. சில பேரை சொல்லுவாங்கள்ல, பார்த்தாலே குடிகார மூஞ்சி மாதிரி இருக்குன்னு. என்னை கூட பொண்ணு பார்க்க வந்தாங்கல்ல லீனா, அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸு சொன்னாங்களாம், செம்ம சரக்கடிப்பார் போல் அவர். என்னை பார்க்குறவங்கலாம் அப்படி தான் தெரியுது. என்ன பண்ணுறது என்ன, ஆனால் வந்தால் தான் தெரியும் மனுஷன் என்னடா ஒன்றுமே வாங்கி தர மாட்டான். நம்ம எல்லாரும் என்ன பண்ணுறோம், தோற்றத்தை பார்த்து அப்பியரன்ஸில் ஃபஸ்ட்டு ஒரு மாப்பிள்ளையை பார்க்குறோன்னு வச்சிங்களேன். ஃபஸ்ட்டு என்ன பார்க்குறோம், தோற்றத்தை. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், அவரோட கூட கொஞ்சம் பேசணும். அதுக்கப்புறம் தான் நம்ம டீப்பாக போகிறோம். அப்புறம் அவர் எப்படி பேசுகிறாரு, என்ன அணுகுமுறை செய்கிறாரு. இயேசுக்கு ஏற்கனவே தெரியுது என்னன்னு, நீ என்னை நேசிக்கிறாயா அப்படின்னு பேதுருவை பார்த்து ஆண்டவர் கேட்குறாரு. எங்கள் சர்ச்சிலெல்லாம், பழைய சர்ச்சில் எங்கள் அப்பாலாம் ஃபாஸ்டிங் ப்ரேயர்னு சொல்லி வச்சுருவாங்க. என் ஏஜ் குரூப் பசங்க சொல்கிறேன், இப்போ உடனே கண்டுபிடிச்சிருங்க எல்லாரும். சும்மா வேற மாதிரி ஜோம் பண்ணுவாங்க. எப்படி, அந்நிய பாஷை தான், எத்தோடனே அந்நிய பாஷை தான். முட்டி போட்டு நாங்கள் இருப்போம். எங்கள் அப்பா கீழே வந்து, பார்த்தியா எப்படி ஜோம் வந்து, பார்த்தியா நீங்கள்லாம் என்ன ஆகுறீங்க, உங்கள் வாயில் வசனமே வர மாட்டேன்னு செம்ம திட்டுவார். உங்களுக்கெல்லாம் தெரியாது இதெல்லாம், இது எங்கள் பர்சனல் பேக்கில் நடக்கிற விஷயங்கள். ஆனால் அவங்கெல்லாம் உடனே ஊன்ட்டாங்க. எங்கே, ஆண்டரை விட்டு போயிட்டாங்க. பயங்கரமாக ஜெபம் பண்ணுவாங்க. அது மாதிரி நம்பிடாதீங்க. யாருன்னா ஒருத்தவங்க ஸ்பெஷலாக பயங்கர டங்ஸ்லலாம் பேசுகிறாங்க பயங்கரமானோடனே நம்பிடாதீங்க. உஷாரா இருங்க. நல்லா ப்ரேயர் பண்ணுவாங்க. பா என்ன பரிசுத்தமான, அவரை பார்த்தாலே தெரியுது, ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வந்திருக்காரு, பயங்கரமாக இருக்கார். நோ 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 உள்ளான இருதயத்தை நம்ம பார்க்கணும். அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, காட்டி கொடுத்த பேதுருவே அவருக்கு தெரியும் இவன் என்ன பண்ண போகிறான்னு தெரியும். ஆனாலும் இவனை கொண்டு தான் நான் கட்டவே போகிறேன் அப்படின்னு ஆண்டவருக்கு தெளிவாய் தெரியும். அதனால தான் எல்லாவற்றையும் பேதுரு என்ன சொல்லிட்டான், நீ எல்லாத்தையும் அறிஞ்சிருக்கிறீர், உமக்கு மறைவா, ஆண்டவருக்கு மறைவா எதுனா இருக்கா? நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னு கூட அவருக்கு தெரியும். எங்கே போய் நிற்க போகிறோம், எந்த முட்டு சந்தில் நிற்க போகிறோம், மொபைல் எடுத்து என்ன பண்ண போகிறோம், எல்லாமே அவருக்கு தெரியும். மறைவானது ஒன்றுமே இல்லை. அதனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னை நேசிக்கிறாயா, அப்போ நீ ஒன்று செய்யணும். வசனத்தை வாசிங்க, அது கடைசி. ஒன்றும் இல்லைப்பா, என்னுடைய ஆட்டுக்குட்டியெல்லாம் மேயணும். நம்மலாம் சொல்லுவோம் தெரியுமா, உதாரணத்துக்கு என்ன நேசிக்கிறேன்னா என்ன, சும்மா வாயில் சொல்கிறேன் நேசிக்கிறேன்னு என்ன சொல்லுவான், ஆக்ஷனில் காட்டு. கரெக்டாக? ஹலோ, என்ன அப்படியே அப்படியே பழைய இதுக்கு போயிட்டோம் பிரதர். நாங்கள் சொல்லுவாங்க வீட்டில் கூட, என்ன நேசி சொன்னால் எதனா வாங்கி கொடுத்தா தானே, எதுவுமே வாங்கி கொடுக்க மாட்டேன். ஒரு நகை வாங்கி கொடுத்துருப்பியா, இல்லை ஒரு புடவை வாங்கி கொடுத்துருப்பியா, என்ன சொல்லுவாங்க. என்றைக்குன்னா ஒரு நாள் வச்சோம் என் கூட வந்து இந்த சாரி எடுத்துக்க சொல்லிக்கிறியா சொல்லுவாங்க. டைம் இல்லைம்மா, நான் வேணா கேஷு தரேன், உனக்கு என்ன வேணும், இதெல்லாம் எங்கள் சண்டை. என்ன பண்ணுறது, நமக்கு அப்படியே இருக்கு. கர்த்தர் அதை தான் மறுதலித்து ஓடி போனாலும் சரி, கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, உனக்காக ஒரு பிக் அசைன்மெண்ட்டு கர்த்தர் வைத்திருக்கிறார். சரி, 16வது வசனம் வாசிங்க. அவர் ஒரு தடவை மட்டும் சொல்ல, செகண்டு. ம் 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 பாருங்க, அடுத்தது என்ன திருப்பி வருது, என் ஆட நீ மெய். அடுத்தது 3வது தரம் வாசிங்க. அது ம் 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 வாசிங்க. ம் 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 பாருங்க, 3வது தடவையும் ஆண்டவர். எத்தனை பேர் ஆண்டவரை நேசிக்கிறீங்க, விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன், விசுவாசிக்கிறீங்களா? அப்படியே ஏஞ்சிருக்கலாம்.